பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மதுவந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்காக ஒரு ½ அன் அவர் வெயிட் பண்ண முடியுமா? இல்லை, முட்டை தக்கால வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்டை கடைக்கு அமைச்சிருக்கேன். அதான் ஏன்னா இப்போ நீங்கள் பாண்டிங்கன்னா அடிக்க கையில் ஒன்றுமே இல்லை பாருங்க. அதான் ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுடி சொல்லு. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா, அதானுங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்ன போட்டோ பார்க்குறான்னு சொல்றீங்க, தெளிவாக சொல்கிறா. அந்த ஸ்கீம் மூலியமா பெண்களை படிக்க வைக்கும் அந்த ஸ்கீம் மூலியமா கிட்டத்தட்ட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 78% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. தமிழ்நாட்டுக்கு பல நலன்களையும் பலன்களையும் கொடுத்திருக்கு. காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் நம்ம அங்க போயிடலாம். போ. பெண்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நல்ல பாதுகாப்பு, நல்ல சட்ட திட்டங்கள் இதெல்லாம் அமையணும்னா 2026 என்டிஏ கூட்டணிக்கு உங்க வாக்கு நீங்க அளிக்கணும். வாயை திறந்த வாயிலே எத்திய தூண் துப்பிடுவேன். பிஜேபி அரசு, மோடி அரசு வந்து மிக மிக பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஏய், யாரா இந்த கீஞ்ச மூலம்? அந்த திட்டம் கொண்டு வந்தா இந்த திட்டம் கொண்டு வந்தோன்னு அக்கா ரொம்ப அருமையா சொன்னாங்க. மணிப்பூர்ல பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் மணிப்பூரில் உடம்பில் துணி இல்லாமல் 2 பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்களே, எங்க போய் சொல்றது? கண்டிப்பாக 2026 வாக்களிக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியும் நிரந்தர முதல்வர் தளபதி விஜய் அவர்கள். யாராவது பாதுகாப்பு தந்துட மாட்டாங்களா? நாட்டுல பெண்களோட நிலை மாறிராதா என்று ஏங்கி கொண்டிருந்த பெண்களுக்கு முதல்ல உள்ள காப்பாத்திக்கடி. மன்மத குஞ்சி உன் நினைப்புல என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். ஒரே ஒரு பாதுகாப்பு அரணாக இன்றைய அரசியல் களத்தில் உதித்தவர் தான் எங்கள் வெற்றி தலைவர். அந்த ஆள் பின்னாடி போனீங்கன்னா ஒன்ன குட்டையாக்கிடுவோம். போகல, நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், வர்றது காட்டி நாங்க எத்தனை பெண்களை பறி கொடுப்போம் தெரியலையே. அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா. முதல்ல இங்க பாதுகாப்பு களத்துல, அரசியல் களத்துல உங்களை பார்க்க வர்றவங்களை, உங்களை சந்திக்க வர்றவங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இன்றைக்கு தமிழகத்துல ஒரு சில அரசியல் கட்சிகள் ஊடக ஒளிவாங்கிகளை பார்த்தாலே தலைவர்கள் தெரிச்சு ஓடுறாங்க. கரூர்ல மரணிச்சு போன பெண்களுடைய உடற்கூறு ஆய்வு ஆட்டாப்சி ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா பிளாடர் ஃபுல்லா இருக்குதான். அவங்களுடைய சிறுநீரக பை முழுமை அடைந்திருக்குது. என்ன கொடுமை இது? You have already lost. நீங்க ஏற்கனவே பெண்களை பாதுகாக்கல, குழந்தைகளை பாதுகாக்கல. அது எதிர்க்கட்சிகளோட சதி. அப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க எதை செய்வோம் அதை செய்வோம் சொல்றதெல்லாம் ரொம்ப நகையாக இருக்கிறது. என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? பிரதமர் மோடி அவர்கள் 10 வருடங்களாக சிஎம்மாக இருந்து ஆட்சி செய்த குஜராத் மாநிலம். உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. குஜராத்ல கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள். மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? சுகாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் ஹிஸ்டரி, பின்னால பேசுவாங்கல்ல. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு மேடையில பேசும்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 2047 முன்னேறிய ஒரு நாடாக மாறும் அப்படின்னு எல்லா மேடையிலயும் அவர் சொல்றாரு இல்லையா? நானா பேசுறேன், ஏதோ அதான் வருது அங்கங்க அள்ளி போட்டு போயிட்டு அமைதியா போயிட்டீங்க அப்படின்னாங்க. நான் எங்க அண்ணனை மாதிரி அமைதியா தான் இருப்போம். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே, நான் எங்க தலைவர் மாதிரி அமைதியா இருப்பேங்க. அமைதியா இருக்கிறதுக்கு ஏங்க தலைவர்? அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? எந்த ஒரு பதவியுமே வின் பண்ணாத சில கட்சிகளுக்கு நம்மளை பார்த்து இந்த சிரிப்பு தேவையா? பிஜேபி நரேந்திர மோடி ஐயா காப்பாத்த மறந்த பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 10,000. நரேந்திர மோடி மாதிரி ஒரு மட்டமான பிரதமர் உலகத்திலே இருக்க மாட்டான். ஆசிஃபா கொலை வழக்குல கொலை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நின்றுச்சு பாரதிய ஜனதா கட்சி. அந்த பேட்டியை ஏன் பாதுகாக்கல? அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி ஐயா நரேந்திர மோடி எந்த விதமான திட்டத்தை வெளியிட்டாலும் நாங்கள் அதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அது ஒரு தேன் தடவிய மண்ணுருண்டை. புட்டு பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு.
அப்பா போதும் பாப்பா. அதாவது ஊழல் பண்ணாங்க. எங்க ஒருக்கா சொல்லு. அதாவது ஊழல் பண்ணாங்க. மர்க்கா சொல்லு. அதாவது ஊழல் பண்ணாங்க. மர்க்கா சொல்லு. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க. அதாவது ஊழல் பண்ணாங்க. வந்துட்டு பாத்தீங்களா வாயில? உண்மைதான். என்னமா பாயிண்ட் வருது பாருங்க. நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க. பாருங்க இந்த பேச்சிலே நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த ஆறு எப்படி மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ண கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. யார சொல்றான்? நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க. இவ்வளவு ஓப்பனா வந்துட்டீங்க இப்ப ஏண்டா இவ்வளவு ஓப்பனா வந்து ஏண்டா பாக்குற நீங்க? நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு. தோளு மேல கைய பாரு, தலைவனோட ஸ்டைல பாரு, அவர் அணைச்சு நிக்கிற அழக பாரு, பார்த்து புட்டு சந்து பொந்துல புடுங்கி ஓடு. நல்லா காட்டுக்க, யாருக்கு லஞ்சம் கொடுத்தோ யாருடைய ரெக்கமெண்ட்லயும் போய் பார்க்கல. தனி ஒரு மனிதனாக போராடி எடுத்த போட்டா முடிஞ்சா இது மாதிரி எடுத்து காட்டு, இல்ல ஊரை விட்டு ஓடி காட்டு. செங்கோட்டையனுடைய இந்த முடிவு ஒரு தவறான முடிவு. பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டா இவருக்கு ஏன் பேசாம இருந்திருக்கலாமே, தோட்டம் தொடர்புன்னு இருந்திருக்கலாமே. இவருக்கு எதுக்கு இந்த வேலை? நம்ம போய் டிவி கேக்கெல்லாம் ஓட்டு போட முடியுமா? செங்கோட்டையன் இந்த தவறை செய்வதற்கு அவர் பாஜகவால் புஷ் பண்ணப்பட்டார். இது உண்மைதான். பிஜேபி அதிமுகவை பலகீனப்படுத்தி அப்படியே ஒண்ணு இல்லாத பண்ணணுங்கிற முயற்சியில இருக்காங்க. அந்த குடுமையே வாயால எப்படின்னே சொல்லுங்க. அதாவது வந்த மாட்டை கட்டி வச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அதாவது செங்கோட்டையன் என்னமோ விருப்பப்பட்டு தான் தாவைக்கால சேர்ந்துட்டாரு, அப்படி சந்தோஷமா போய் சேர்ந்துட்டாருன்னு மீடியாக்கெல்லாம் காட்டப்படுது. அதெல்லாம் உண்மை இல்ல. அவர் நல்லா கவனிச்சுன்னா தெரியும், ஜெயலலிதாவோட புகைப்படத்தை தன்னுடைய சட்டப்பேர்ல இன்னும் வச்சிருக்காரு. அதாவது தாவேக்கா வந்து அதிமுகவை எதிர்க்குது அப்படின்னு இருக்கும்போது ஜெயலலிதாவோட போட்டோ சட்ட பாக்கெட் வச்சிருக்காரு. ஆதவ அர்ஜுனா அவருக்கு தாவேக்காவோட துண்டல் கழுத்துல போடும் போது அதையும் நிராகரிக்கிறாரு. இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, அவருக்கு இந்த கட்சியில சேர்ல விருப்பமே இல்ல. பாஜக வந்து நீங்க போய் சேருங்க, நீங்க அங்கதான் போகணும்னு அவரை புஷ் பண்ணி தள்ளினதுனால அவர் போய் சேர்ந்திருக்காரு. அது அவரோட நடவடிக்கைகள்ல இருந்து வெளிப்படையாவே நமக்கு தெரியும். தெரிஞ்சு போச்சா? அது சரி, நீ இப்ப எதுக்காக எங்க கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகணுங்கிற? எங்க கட்சி கொள்கை பிடிச்சு போச்சா? இல்லைங்க, அது இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியுமாப்பா. அப்போ என்னை மாதிரி பெருசா துண்டு போடுங்க நான் வந்துருச்சா? அந்த கரையத்தை யாருக்குன்னா சுமக்கிறது? பாத்தியா, அது கிறகும்னு அண்ணனுக்கே இப்பதான் தெரியுது. மறுபடியும் மூலம் சொல்லுங்க. அப்போ எங்க டிவிக்கு குடிய பார்த்தாலே தற்கொலைன்னு கிண்டல் பண்ணுவாங்கன்னு இன்டைரக்டா சொல்றியா? இதை விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. தற்குறி எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். உனக்கு தெரியுமா 2026 அண்ணன் தான் ஆட்சிக்கு வர போறாரு. விஜயனா வீட்டுக்கு வீடு பைக் தர போறாரு, எல்லாருக்கும் வீடு கட்டி தர போறாரு, வேலை வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி பாடத்திட்டத்தை கொண்டு வர போறாரு. தமிழ்நாட்டுல வீட்டுல ஒருத்தர் பட்ட படிவு முடிக்கிறதுக்கு வழிவகை செய்ய போறாரா? தளபதி பிளாஸ்ட் தமிழ்நாடே பிளாஸ்ட் ஆக போகுது. ஆனா இது எல்லாமே தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருக்கு. எல்லாமே இருக்கா? வீட்டுக்கு ஒண்ணு இல்ல, 18 வயசான எல்லார்கிட்டயும் பைக் இருக்கு. சொல்ல போனா இருக்கிற வாகனத்துல 85% தமிழ்நாட்டுல பைக் தான். அப்படியா? ஆனா வீடு 1970 குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தாங்க. இப்பவும் கலைஞர் கனவு இல்லத்துக்காக 3500 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. அப்ப வேலை வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி பாடத்திட்டத்தை மாத்துவேன்னு சொன்னாரு. ஜெனிட்ஸோ படிச்சு வேலைக்கு போறவங்க பட்டியல்ல தமிழ்நாடு முதன்மையான மாநிலமா இருக்கு. அது மட்டும் இல்ல, உயர்கல்வியில தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. முனைவர் ஆய்வு படிப்புலையும் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. இல்ல நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். அண்ணன் வரணும், வீட்டுக்கு ஒருத்தர பட்ட படிப்பு படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. இதனால தான் உங்களை தற்கொலைன்னு சொல்றோம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். புரிஞ்சு போச்சு, முதல் இடத்துல இருக்கு. அதானே எல்லாமே இருக்கிற இடத்துல என்னதான் வந்து பண்ண போறீங்க விஜயண்ணா? எல்லாருமே சொல்ற மாதிரி நீங்க தற்கொலைதான். பாஸ்,
பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.